ஃபர்ஸ்ட் நாளே டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணி மாலைலாம் வந்து அன்னாச்சி பழம் மாலை பண்ணி நல்லா பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா 5 வண்டி இருக்குது. செம்மையா இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லைன் ஃபுல்லா பேச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்னி நியூ பஸ் ஸ்டாண்ட். டுடே நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா கேவிஎம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு பாடி பில்டட் பை டிவிஎன் பெரியவர் கோச் கரூர். பெயிண்டிங்லாம் சூப்பராக இருக்குது வண்டியில். ஆர்ட் ஒர்க் யாருன்னா பிரேம்ஜி. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS4. சவுண்ட் சிஸ்டம் பை MS எலக்ட்ரானிக்ஸ் வேலூர். பஸ்ஸில் 2 சைடு டிவி இருக்குது. வண்டி நேற்று விட்டாங்க, பலூன்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 11:45. இந்த சிங்கிள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறதில்ல. இங்கே திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து ஆர்னி வரும்போது தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டூர் பஸ் புக்கிங் கான்டாக்ட் நம்பர் இது வருது பாருங்கள். ப்ரைவேட் பஸ் தான் போய் அவனை
நம்ம வந்து கேவிஎம் பஸ் கண்டக்டர்கிட்ட தான் பேச போகிறோம். நான் உங்கள் நேம்னா? என் பேர் பிரபுமா. பிரபு. ஆனால் எவ்வளோ நாளாக கண்டக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? 18 வருஷமாக இருக்கீங்க. கேவிஎம்லேயே இருக்கீங்களா? கேவிஎம்லேயே 18 வருஷமாக இருக்கீங்க ஃபஸ்ட்லேருந்து. ஓ, இந்த வண்டி எத்தனை சிங்கிள்ண்ணா ஒரு நாளைக்கு? இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 சிங்கிள்மா. 4 சிங்கிள். ஆனால் காலையில் எடுக்கிறது ஆர்னியில் 5 மணிக்கு இருக்குமா. 5 மணிக்கு. ஆனால் அடுத்த சிங்கிள்னா திண்டிவனம் 8-10 திண்டிவனத்தில். இங்கே வந்து திண்டிவனத்துக்கு ஏஎம்கெல்லாம் நாங்கள் வந்துடுவோம். திருப்பி இங்கேருந்து எடுக்கிறது. ஆனால் திருப்பி ஆர்னி போய்ட்டு அந்த 10:50 போயிடுவோம். 10:50. ஆனால் அங்கேருந்து எடுக்கிறது 11:45. அது வந்துட்டு இங்கே 2:30 மணிக்கு வந்துடுவோம். 2:30 மணிக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதான் லாஸ்ட்டு சிங்கிள். ஆமாம். 4:50ங்களாண்ணா? 5:50. 5:55. சரிண்ணா. எத்தனை வண்டிண்ணா இருக்குது கேவிஎம்? கேவிஎம்ல மொத்தம் 5 வண்டி இருக்குது. 5 வண்டி. ஆனால் 5 வண்டி. எங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி பார்த்துக்கலாம். ஆனால் உங்கள் ஓனர்து எத்தனை வண்டிண்ணா? எங்கள் ஓனருக்கு வந்து இந்த ஒரு வண்டி, 2 ஸ்பேர் வண்டி. ஆனால் பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த வண்டி இந்த வண்டி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படின்னா இருக்குது? எங்கள் வண்டிக்கு எங்கள் வண்டி தாம்மா இருக்குது. எங்கள் வண்டிக்கு எங்கள் வண்டி தாம்மா இருக்குது. ஆனால் எந்த வண்டியும் எங்கள் வண்டியோட கம்பேர் பண்ண முடியாது. அதுலேயும் பார்த்தேன் குதிரை டிசைன் சைடில் போட்டிருந்தாங்க. இதுலேயே அந்த குதிரை சைடு அதை பற்றி என்ன சொல்லணும்? குதிரை வந்து எங்கள் வண்டி பிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த வண்டியில் வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் குதிரை இருக்கும். ஒரு பக்கம் 5 குதிரை, ஒரு பக்கம் 4 குதிரை இருக்கும். இதில் 2 பக்கம் 4 பக்கம் மாதிரி சூப்பராக இருக்குண்ணா. பெயிண்டிங் மகாபாரதம் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இதில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க எங்கள் ஓனர். சூப்பர் பெயிண்டிங்ண்ணா. சூப்பராக இருக்குது. எங்கள் ஓனரோட ஃபுல்லாக அவரோட கான்செப்ட்லாம் இது பண்ணது எல்லாமே வந்து அந்த குதிரை பிராண்ட் விடக்கூடாது அப்படின்றதுனால அந்த வண்டியில் இந்த வண்டியிலும் பண்ணி வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு தெய்வ கலாட்சியமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணர் தேர் ஓட்டுற மாதிரியும் அர்ஜுனர் வில்லூர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதான் அது ஃப்ரண்ட்டில் பார்த்தா நான் கேவிஎம் ஸ்டார்ட் பண்ணி 1978 போட்டிருக்கு. அப்போலேருந்து இருக்குது. அப்போலேருந்து இருக்குது. எப்படின்னா இருக்குது கண்டக்டர் ஃபீல்டு? ஜாலியாக தான் இருக்குது. ஜாலியாக தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் கஷ்டம் இருக்கும், ஒரு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த வண்டியில் வேலை செய்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், திருப்தி. ஏன்னா வளர்ந்தது எல்லாமே இந்த வண்டி ஸ்டார்டிங்லேருந்து இருக்குதுனால ஒரு சந்தோஷம், தனியாக ஒரு சந்தோஷம். டியூட்டி டைம்லாம் எப்படின்னா? டியூட்டி டைம்லாம் வந்து எனக்கு ஒரு வாரம் லீவ், ஒரு வாரம் டியூட்டி. டிரைவருக்கும் அதே பேர் தான்? அதே மாதிரி தான். உங்கள் ரிலீவ் டிரைவர் கண்டக்டர் நேம்னா? ரிலீவ் டிரைவர் வந்து செந்தில்குமார். கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. கண்டக்டர் வந்து ரமேஷ் ஒருத்தர் இருந்தாங்க, சபரின்னு ஒருத்தர் இருக்காங்க, கமலக்கண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, திருவாங்கடம். அப்படியே மாறி வருவாங்க. சரி, ஓகேண்ணா. டூர் பஸ் புக் பண்ணுறதுனா அங்கே கனியம்படியில் ஃபோனில் சார் போட்டு நான் நம்பர் இதில் காமிக்கிறேண்ணா. ஆரணி ரூட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சி வழியாக, செஞ்சி வளர்த்தி சேத்பட்டு வழியாக, ஆரணி சேத்பட்டு செஞ்சி திண்டிவனம். இன்னும் ஒரு ஸ்பெஷலிட்டினா சேத்பட்டுலேருந்து திண்டிவனத்துக்கு இந்த ஒரு வண்டின்ற மாதிரி ஒரு தனி இது ஒரு அங்கீகாரம், தனி ஒரு முத்திரை அந்த மாதிரி ஒரு. இந்த சைடு வந்து பாண்டிச்சேரி கனெக்ஷனு, அந்த சைடு வந்து வேலூர் கனெக்ஷனு. ஆனால் சரிண்ணா. ஓனர்லாம் எப்படின்னா? ஓனர்லாம் நல்ல மனுஷன் தான். இந்த அளவுக்கு வண்டி பக்கம் ரெடி பண்ணிக்கிறாருன்னா பார்த்தேன். நிறைய விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஊர் பேர்லேருந்து கண்ணாடி குவார்டர் கிளாஸில் வந்து அந்த ஸ்டிக்கரு இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட எண்ணம் இந்த மாதிரி பண்ணி லைட் செட்டிங் கூட நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதான் அவரோட இதுதான். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் கொஞ்சம் இருந்தார். எல்லா விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சவர். கிட்டேருந்து கிட்டேருந்து எல்லாம் பார்த்து செஞ்சு வச்சிருக்காரு. நல்லா இருந்ததுமா. ஃபர்ஸ்ட் நாளே டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணி மாலெல்லாம் வந்து அன்னாசி பழம் மாலை பண்ணி நல்லா பண்ணி வச்சிருந்தோம். வண்டி நல்லா தான் இருந்தது. நல்ல பேர், நல்லா இருந்தது வண்டி. ஆனால் டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தேன். நான் வேற ஒரு இதில் பார்த்தேன். யாருமே பஸ்ஸுக்கு டெக்கரேஷன் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு மாலை கட்டிட்டு ஒரு டேப் கட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் டெக்கரேஷன் கான்செப்ட்லாம் வச்சு சரி வண்டி தெய்வ கலாட்சியமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ஒரு
கான்செப்ட்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. டெய்லி பேசஞ்சர்ஸ் எப்படி இந்த வண்டி இருப்பாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்க? செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் லைன் ஃபுல்லாக பேச்சு. திண்டிவனத்துலேருந்து ஆரணி வரைக்கும் எல்லாருமே பஸ்ஸு சூப்பராக இருக்குது. இதில் என்ன ஒரு பெஸ்ட்னா எந்த பஸ்ஸுலையுமே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்ததில்லை. நான் பார்த்தேன், ஸ்பீக்கர் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கரு, எக்ஸ்ட்ரா சரௌண்டு, சப் ஊஃபர்லாம் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு தியேட்டர் எஃபெக்ட் மாதிரி கிடைக்குமா இதில். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டி கேவிஎம்ல போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க எல்லாருமே. அந்த ஒரு ஃபீல் எல்லாருமே அந்த ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. கேவிஎம்ல ஒரு வாட்டி போய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வண்டி ஆனால் நடுவுலலாம் டைம் இருக்குல்லண்ணா, ஒரு சிங்கிள் நடுவுலலாம் இருக்குதுண்ணா. காலையில் தான் கொஞ்சம் சுகராக இருக்கும், வந்துட்டு உடனே போகிற மாதிரி இருக்கும். ஆறுனைக்கு 19 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 11:45 தான் டைமு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிறகு கொஞ்சம் டைம் இருக்குதுமா. டீசல் பிடிக்கிற வேலை அதெல்லாம் பண்ணுவீங்க? அதெல்லாம் வண்டி மெயின்டெனன்ஸ் சில்லற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு பண்ணிங்க. கொஞ்சம் 55 போய்ட்டு ஆறுநிலை ஆள்ட்டு. நான் எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போது மற்ற கேவிஎம் பஸ்ஸு அது ரூட்லாம் சொல்ல முடியுமாண்ணா? எனக்கு தெரிஞ்ச ஆரணி வேலூர் அது அந்த வண்டி தெரியும். அது இன்னொன்று வந்து செங்கல் டு மலையனூர் வரைக்கும், திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் மலையனூர் வரைக்கும் ஒரு 2 ஆயிடுச்சு. ஆனால் ஒன்று வந்து வேலூர் டு காஞ்சிபுரம் அந்த வண்டியும் பார்த்துருக்கேன் நான். இன்னொரு பஸ் வந்து ஆற்காடு சித்தூர் பதராமின்னு சொல்லிட்டு. ஆமாம் அதுவும் இப்போ தான் எஃப்சி ஆச்சு. ஆனால் அந்த வண்டி இப்போ ஐடியல் மாதிரி பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. என்கிட்ட ஃபோட்டோ இருக்கு, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வண்டி புது வண்டி ஐடியல் பண்ணி ரொம்ப இது எனக்கு ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேறு எதனா சொல்ல விரும்புறீங்களாண்ணா? பஸ் மாதிரி எந்த பஸ்ஸுமே இல்லை, அவ்வளோதான். இந்த லைனில் இப்போதைக்கு எந்த வண்டியுமே இல்லை. எல்லாரும் யாரு இது செஞ்சிருக்கலாம் அது செஞ்சிருக்கலாம் இல்லை, வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் நான் பார்த்த வரைக்குமே நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா நிறையா செஞ்சுருக்கேன். நான் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர்ண்ணா அவ்வளோ? 325 கிலோமீட்டர். லைனில் இந்த வண்டிக்கு எதனா ஒர்க்குனா பெரிய வேலைனா ஸ்பேர் வண்டி ஓடும். சரிண்ணா ஓகேண்ணா. பஸ்ஸோட ஸ்டெப்ஸ் பாருங்க. இந்த இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸு, பேக்கில் ஒரு கிளாஸ் இருக்கு. பஸ்ஸோட லாஸ்ட் சீட். இங்கே ஒரு கேமரா இருக்குது. பஸ்ஸில் ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பில்லு, லக்கேஜ் கேரியர்லாம் பாருங்கள். பஸ்ஸோட டாப் வியூ பாருங்கள், செம்பருத்தி டிசைனில் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. லக்கேஜ் கேரியரில் இந்த இடத்துல கண்டக்டருங்க டிரைவர்ஸ் எதனா வச்சுக்க. இங்கே ஒரு லாக்கர் இருக்குது, அங்கே ஒரு கண்ணாடி இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்டு கண்ணாடி. பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு ஸ்டெப்ஸு பாருங்கள். சீட் பேக் சைடு கிரில் பாருங்க, அப்படியே மேலே ஃபோட்டோஸ் பாருங்க. இந்த சைட் டிவி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அந்த சைட் சின்னதாக இருக்குது. டிரைவர் சீட் ஆப்போசிட்டில் சீட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், கேவிஎஸ் வேலூர் வண்டி. இந்த பஸ்ஸில் தான் நம்ம திண்டிவனத்துலேருந்து ஆரணி போக போகிறோம். இந்த பஸ் ரூட்டு வேறு, நம்ம போகிற ரூட் வந்து செஞ்சி மலை போக போகிறோம்.
இந்த டைமில் பாருங்கள் கேவிஎம், அது பக்கத்தில் என்எஸ் விஜய், அது பக்கத்தில் ஜெயராம், அது பார்த்தா பிஆர்டிசி ஒன்று, இந்த வண்டிங்கெலாம் இருக்குது பஸ் ஸ்டாண்டில். வண்டியில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த லைட் செட்டிங்லாம் பாருங்கள். நைட்டும் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம கேபின் ரைடில் பன்னீர் அண்ணன் தான் டிரைவரு. நான் ஒரு ஆய் சொல்லணும். பஸ்ஸோட இன்ஜின் சவுண்ட் பாருங்கள், ஸ்மூத்தாக தான் இருக்குது. மொத்தமாக சுகராக தாங்க போகுது. போய்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் வே. ஈவினிங் டைம்ன்றதுனால ரொம்ப பிஸியாக இருக்குது ரோடு. வண்டி பார்த்தீங்கன்னா BS6 வண்டி. அதில் அந்த வண்டி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க. இந்த இடத்துல நேராக போனீங்கன்னா சென்னை, நம்ம லெஃப்ட் கட் ஆகிடும். ரோட்டில் போயிட்டு ரைட் கட் பண்ணிங்கன்னா திருச்சி சென்னை ரோட்டில் கலந்துடும். இந்த இடத்துல சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா கலர் கோலம் மாவுலாம் வைப்பாங்க. இங்கேருந்து செஞ்சு 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு.
ஈவினிங் டைம் ட்ராவல். செஞ்சு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் இருக்குது. கண்டலாம் பாருங்கள், செஞ்சிக்கோட்டை எஸ்டேட்டாக போனால் சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. செஞ்சிக்கோட்டை வந்து ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நான் ரீசெண்டாக தான் போனேன், செம்மையாக இருக்குது. நீங்கள் யாருன்னா போயிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டு பெங்களூர் எல்லாமே இந்த ரூட்டு தான். அப்கமிங் டோல்கேட். ரைட் செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு ரிட்டர்ன் நம்ம இதில் தான் வருவோம். ஒரு ரைட் கட் ஆகும் பாருங்க, அவ்வளோதான் கட் ஆகும். இந்த இடத்துல தான் டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, ஆனால் இப்போ பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ரைட் சைடு கட் பண்ணிவிடுவோம். ரைட் சைடு தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருவண்ணாமலை, லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா விழுப்புரம் ரோடு. லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா விழுப்புரம், ஸ்ட்ரைட்டாக போனால் திருவண்ணாமலை. ரைட்டில் கட் பண்ணி லெஃப்ட்டு கட் பண்ண பஸ் ஸ்டாண்டு. டைம் நான் 6:50. ஆதீஸ்வரின்னு ஒரு பஸ் வருது பாருங்க.
அதோ தெரியுது பாருங்க பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு லைட் செட்டிங்கில் போகிறேங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், பிரேக் அடிக்கும் போது ஸ்டாப்னு வரும் ரூட் போர்டில். நெல்லுன்னு வருது பாருங்க ஸ்டாப்பு. என்ன டைம்னா 7:20.
டைம் 8:44. நம்ம எங்கே இருக்கோம் பாரு, ஆர்னி வந்துட்டோம். இன்னும் ஒரு நேரத்தில் வண்டியிலேருந்து போகலாம். ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டைம் 8:50. புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கும்.
பாப்பா. எஸ்பிஜி இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைடு முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், இதான் வந்து ஆல்ட் லொக்கேஷன்.